வணக்கம். சித்தக்க உணவை மருந்து மருந்தை உணவு. இன்றைக்கி சாதிக்காய் அப்படி அதை பற்றி பார்க்கலாம். நட்மெக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சிறிதளவு மட்டும்தான் நல்ல ஒரு பிரியாணிக்கும் யூஸ் பண்ணுவோம், வாசனை பொருட்களாகவும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னா அந்த சாதிப்பத்திரி அப்படின்னு சொல்கிற சாதிக்காய் தூளும் போடுவோம். அப்படி இல்லைன்னா சாதிப்பத்திரிங்கிற அந்த பூவோட முட்டு அதோட இதழும் போடுவோம். இந்த சாதிக்காய் சாதிப்பத்திரி கொஞ்சமாக யூஸ் பண்ணால் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறது இந்த சாதிக்காய்க்கு முழுக்க முழுக்க பொருந்தும். இதே நிறைய யூஸ் பண்ணால் என்னென்ன கொஞ்சமாக யூஸ் பண்ணால் என்னென்ன பலன்லாம் கிடைக்குமோ நிறைய யூஸ் பண்ணால் அதோட எதிர்விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதுதான் இதோட உண்மையான தத்துவம். அதேமாதிரி சாதிக்காயை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு ரெண்டு விதமாக பார்க்கலாம் இன்றைக்கி. சாதிக்காய் தூள் அது வந்து ரொம்ப நல்லது. பசும்பாலில் ஒரு சிட்டிகை மட்டுமே நைட்டு குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் எல்லாமே நீங்கி நிம்மதியான உறக்கம் வரும் அப்படின்னு